சூப்பர் 120 ரூபாய் ஆர்டர் கைஸ். எல்லாம் நல்லதே நடக்கும். ஸோ அதெல்லாம் பயங்கரமாக ஆர்டர் கைஸ். அவர் வீக்லி எத்தனை அவர் ஓட்டுருக்கான்னு சொல்லி சைடில் போகிறேன் பாருங்க. ஆனால் அவரில் என்ன கைஸ் ஸ்கேம் பண்ணிட்டாங்க நம்மள. அது இல்லாமல் நம்ம வச்சிருக்க மாதிரியே பைக் வாங்கியிருக்காரு கைஸ். கீழே செம்ம ஸ்பாட்டு. இன்னைக்கு வாங்க விடிய விடிய நம்ம ஓட்டலாம், சின்சியராக ஓட்டலாம் கைஸ். ஸோ 15 ரூபா கிட்ட வெயிட்டிங் போய் வந்திருக்கு. இன்னும் ஒருவங்களே ஆன் பண்ணி 24 நிமிஷம் ஆச்சு, இன்னும் ஒரு ஆர்டர் கூட போடல. போங்கண்ண கை இருக்காது டோய். எல்லோருக்கும் வணக்கம் உறவுகளே, நான் தான் மகேஷ் பேசுகிறேன். ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் அந்த ஹாப்பி நியூ இயர். இது நீங்கள் நியூ இயரில் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த வீடியோ எனக்கு தெரியும். எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு ஹாப்பி நியூ இயர். சரி கைஸ், இந்த வீடியோ மெனாதை பற்றி நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நம்ம நியூ இயருக்கு ஸ்விக்கி ஓட்டிருப்போம். அதாவது டிசம்பர் 31 ஃபுல்லாக ஓட்டிருப்போம். நியூ இயர் பிறக்கும்போது காலைல விடிய நம்ம ஓட்டிருப்போம். விடிகாலம் 3 மணி வரைக்கும் ஓட்டிருப்போம், ஜனவரி 1. ஸோ அந்த விளாக் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆக்சுவலாக ஸ்விக்கியில் பயங்கரமாக ஆஃபர்லாம் போட்டுருந்தாங்க. ரெகுலராக நம்ம சேனலில் பார்க்கலாம் தெரிஞ்சிருக்கோம். அந்த ஆஃபரில் நான் போன வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். பட் இருந்தாலும் உங்கள் சைடில் போகிறேன் பாருங்கள் ஆஃபரு. 50 ஆர்டர் பார்த்தா அதுக்கு மேலே இருக்க மாதிரி கேரண்டி அமௌண்ட் தருவாங்க. 60 ஆர்டர் பார்த்தா 70 ஆர்டர் பார்த்தா நம்ம 70 ஆர்டர் பார்க்க தான் எய்ம் வச்சுருப்போம். 70 ஆர்டர் பார்த்தா 6850 ரூபா. ஸோ 2 நாளில் அத்தனை ஆர்டர் பார்த்துருந்தா அது தருவாங்க அவ்வளோ காசு. ஸோ எவ்வளோ ஆர்டர் நீங்கள் பார்த்துன்றதை பாருங்கள், நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சுன்றதை பாருங்கள், நீங்கள் ஆர்டர் எப்படி வந்துச்சுன்றதை பாருங்கள். அதில் கண்டிப்பாக நிறைய பேர் என்டர்டைனிங்காகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரா புதுசாக பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உறவுகளே, டைம் என்ன கரெக்டாக 11:16. ஸோ இந்த டைமில் தான் நம்ம வீட்டிலேருந்து கிளம்புறோம் கைஸ். ஆக்சுவலாக வந்து கரெக்டாக 11:06 அந்த டைமில் நம்ம ஆன் பண்ணியாச்சு இன்றைக்கி. ஆக்சுவலாக இங்கே காலைல 11லேருந்து 3 மணி ஷிஃப்ட்டில் 3 ஹவர் 45 நிமிஷம் லாகின் இருக்கணும். அப்போ தான் இன்சென்டிவ் கிடைக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம 11 மணி 6 அந்த டைமில் ஆன் பண்ணிட்டோம் கைஸ். ரெகுலராக பார்க்குறவங்க நேற்றே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்போம் நியூ இயர் ஆஃபரை பற்றி. ஸோ நியூ இயர் என்ன ஆஃபர் போட்டிருக்கான்னு தெரியாதவங்க நான் சைடில் போகிறேன் பாருங்கள். அதை நானே எக்ஸ்பிளைன் பண்ண நினச்சிங்கன்னா போன விளாக்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த விளாகே உங்களுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், பார்த்து குடிக்கோங்கப்பா. இன்றைக்கி நம்ம அதிகபட்சமாக எய்ம் வந்து 35 ஆர்டர் பார்க்கணுன்னு சொல்லி எய்ம் வச்சிருக்கிறேன். ஆனால் 35 ஆர்டர் பார்த்து 17 ஹவர் ஆகும். அப்போ 37 ஆர்டர் 35 ஆர்டர் பார்க்க முடியும். ஸ்விக்கியில் டே எப்போ தெரியுமா ஸ்டார்ட் ஆகும்? 12 மணிலேருந்து அடுத்த நாள் 12 மணிக்கு அப்படி கிடையாது. ஸோ இந்த ஸ்விக்கியில் வந்து காலைல 5:30 AM அடுத்த நாள் 5:30 வரைக்கும் டிசம்பர் 31 நீங்கள் காலையிலே ஸ்டார்ட் ஆகிடுச்சு கைஸ். பட் நம்ம இந்த டைம் தான் ஆன் பண்ணிக்கோம். நம்ம 1 லேக் சேஞ்ச் அப்போ கூட இந்த டைமில் கரெக்டாக 11 மணி தான் ஆன் பண்ணுவோம். ஏன்னா அப்போ ஷிஃப்ட்லாம் அந்த அவங்க கொடுத்த கண்டிஷன்லாம் முடிக்கிறது கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் இந்த டைமில் ஆன் பண்ணி விடிகாலம் விடிய இருக்க போகிறோம் கைஸ் 3 மணி வரைக்கும். அதை தாண்டி ஸ்விக்கிலேருந்து ஆர்டர் போடுவாங்கன்றது தெரில கைஸ். அதாவது முன்ன மாதிரி ஆர்டரு ஸ்லோவாக வருமானது சொன்னேன். என்னடா இப்படி வீடியோ எடுத்துகிட்டு கேட்டால் கொஞ்சம் லைட்டாக டயர்டாக இருக்குது கைஸ். நேற்று வர விடிய ஓட்டு வந்தேன் காலைல. ஸோ கொஞ்சம் டயர்டாக இருக்குது, நீங்களே பாருங்கள். 20 ரூபா சர்ஜி வர போட்டிருக்காங்க ஸ்விக்கியில். செக்ஷன் நேற்று ஓட்டும் போது சரி, முன்னாள் நேற்று ஓட்டும் போதும் சரி, அதுக்கு முன்னாடி ஓட்டும் போது சரி, நம்ம சர்ஜிலாம் பெருசாக காட்டல. இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் டைம் காட்டுது சர்ஜி. ஸ்விக்கியை பற்றி உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நான் A to Z சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த டவுட்லேயே அதிலே உங்களுக்கு ஸ்விக்கியை பற்றி எல்லாமே உங்களுக்கு நான் சால்வ் பண்ணியிருப்பேன், எல்லா டவுட்டுமே. ஸோ உங்களுக்கு ஸ்விக்கியை பற்றி தெரிஞ்சுன்னு அந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு போய் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இந்த ஸ்விக்கியில் எப்படி பிக்கப் பண்ணுறது, ட்ராப் பண்ணுறது, அப்படி ஆர்டர்லாம் பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணி தெரியாமல் இருந்தால் கூட ஸோ நான் ஒரு வீடியோவில் அதை பற்றி தெளிவாக சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ வந்து ஹவ் டு யூஸ்ன்னு சொல்லி கீழே வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். நான் ஒருவங்களே ஆன் பண்ணி 24 நிமிஷம் ஆச்சு, இன்னும் ஒரு ஆர்டர் கூட போடல. எப்பயுமே வந்து இந்த 11லேருந்து 12 மணி வரைக்கும் ஆர்டர் வராது கைஸ். அதுவே இருக்குது. ரெகுலராக ஓட்டுறவங்களுக்கு வருஷங்களில் ஓட்டுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ பார்க்கலாம் கைஸ். ஆனால் ஒரு ஆர்டராச்சும் கொடுப்பாங்க. பட் பார்க்கலாம் எனக்கு ஒரு ஆர்டராச்சும் கொடுக்குறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே கைஸ், இந்த டைமில் நம்ம அப்படி அப்படியே சுற்றிட்டு இருந்தாலும் ஆர்டர் வரும்னு நினச்சா தான் வரும். அப்புறம் நம்ம வீட்டு பக்கத்தில் இங்கே வந்து நிறைய சங்கீதா டேஸ் இந்த மாதிரி நிறைய ரெஸ்டாரண்ட்லாம் இருக்குது. அதனால் இங்கே KFC இருக்கும், அங்கே போய் உட்காரலாமா? சாரி, பீஸா ஹட்டு. ஸோ அங்கே போய் உட்காரலாமா? ரொம்ப நாள் ஆச்சு அங்கே போய் உட்காந்து. உறவுங்களே இங்கே பாருங்கள், பயங்கரமாக இடிச்சிட்டு இருக்காங்க. என்னப்பா அது, எனக்கு பயங்கரமான மெமரிஸ் ஆச்சா பாருங்களாம். அதுக்கப்புறம் அந்த பீஸா ஹட்டில் போய் உட்காந்துட்டே இருந்தேன். அப்புறம் அங்கே ஒரு அண்ணா இருந்தாங்க. இன்றைக்கி போட்டிருந்தாங்களே ஸ்விக்கி ஆஃபர், நியூ இயர் ஆஃபர். அதை எப்படி ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் என்னென்ன பிளான் வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தேன். எனக்கு அதுலேருந்து கொஞ்சம் சஜஷன் கிடச்சிது. அதுக்கப்புறம் நம்ம யூடியூப் வீடியோ நேற்று பார்த்தீங்களா விளாகு, அதை எடிட் பண்ணிட்டேன். அதை எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு அப்லோட்லாம் பண்ணி விட்டுட்டு தம்ப்நெயில்லாம் வச்சு அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு அண்ணன் நம்மளுக்கு தெரிஞ்ச அண்ணா வந்தார். ஸோ அந்த ஜாலியாக பேசிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா நம்மளுக்கு ஒரு ஆர்டர் போட்டாங்க. எவ்வளோ ஆர்டர்னு சொல்லி நீங்களே பாருங்கள். ஓகே கைஸ், ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கேயே ஒரு ஆர்டர் போட்டாங்க பீஸா ஹட்டில். ஸோ அந்த ஆர்டர் வந்துட்டு 32 நிமிஷம் கழிச்சு தாங்க ஃபுட் ரெடியாக ஆச்சு. பிறகுலே இப்போ மேலே ஒரு சின்ன ஹாப்பினஸ். வேலை செஞ்சிட்ருக்க ஒரு அக்கா OTP சொல்லிவிட்டு சேனல்லாம் எப்படிமா போகுது அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. சந்தோஷமாக இருந்துச்சுப்பா, தேங்க்யூக்கா. அப்புறம் இன்னொரு அண்ணா நம்ம ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணோம். அந்த அண்ணா ஸ்டார்டிங்லாம் கேட்டாங்க சேனல்லாம் எப்படிப்பா போகுது அப்படின்ற மாதிரி. சந்தோஷமாக இருக்குப்பா. ஸோ இதுக்கப்புறம் யூடியூப்பை என்ன வேணாலும் நம்ம விடவே கூடாது.
அப்போ ரெகுலராக ஓட்டுறான் அந்த அண்ணன் வந்து காலைல 5:30 மணிலாம் ஆன் பண்ணிட்டாராங்க கைஸ். இது வரைக்கும் 280 ரூபா அவ்வளோ சம்திங் தான் சம்பாதிச்சிருக்காரு. ஒரு 4 ஆர்டர் தான் எவ்வளோ சம்திங் பார்த்தாரு அப்படின்ற மாதிரி சொன்னார். நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருக்கேன், சைடில் போகிறேன் பாருங்க. அப்புறம் அவரோட வீக்லி ஏர்னிங்ஸை நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருக்கேன் கைஸ். பயங்கரமாக ஆர்டர் கொண்டாரு அவர்லாம். ஸோ அதெல்லாம் பயங்கரமாக ஆர்டர் கைஸ். அவர் வீக்லி எத்தனை அவர் ஓட்டிருக்கான்னு சொல்லி சைடில் போகிறேன் பாருங்க. ஆனால் அவரில் எக்ஸ்பீரியன்ஸான ஆளுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 வருஷம் மேலே தான் அவர் ஸ்விக்கிலாம் ஓட்டிட்டு போகிறான் அண்ணா. ஸ்ட்ரைக்கெல்லாம் எப்படின்னா ஸ்ட்ரைக்கெலாம் இருக்குன்னு சொல்கிறாங்களே ஸ்விக்கியில், அதெல்லாம் எப்படி நான் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டேன். அது இங்கே இல்லைப்பா, நார்த் சைடில் தான் எங்கேயோ பண்ணுறாங்க, இங்கெல்லாம் ஸ்ட்ரைக்கெல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க கைஸ். ஓகே கைஸ், இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் டெலிவரி ஃபஸ்ட் ஆர்டர் முக்தா திரிவேணி. கரெக்டாக 12:40. ஸோ இது வரைக்கும் 63 ரூபா தான் நம்ம சம்பாதிச்சிருக்கோம். ஆக்சுவலாக ஃபஸ்ட் ஆர்டருக்கு வந்து நம்ம 30 நிமிஷம் வெயிட் பண்ணியிருக்கோம்ல கேஸ். ஸோ 15 ரூபா கிட்ட வெயிட்டிங் வந்திருக்கு. ஸோ அப்போ வந்து ஒரு நிமிஷத்துக்கு 50 பைசா தான் தராங்க, 2 நிமிஷத்துக்கு 1 ரூபா தராங்க கேஸ். ஸோ இவ்வளோ நேரம் வந்து நம்ம ஆர்டர் கொடுத்துட்டு கீழே வந்துட்டு பைக் பார்க்கிங் கிட்டே நின்றுட்டு ஸோ நம்ம சேனலில் பார்க்குறவங்க நேற்று போட்ட வீடியோவில் கொஞ்சம் டவுட்லாம் கேட்டிருந்தாங்க. அதுக்கு கமெண்ட்ஸ்லாம் ரிப்ளை பண்ணிட்டு இருந்தேன் ஆர்டர் வருதுன்ட்டு. பட் ஆர்டர் வரல. பட் இங்கேயே இருந்தால் வேலைக்கு ஆகாது, இங்கேயே இருந்தால் எவ்வளோ நேரம் வேணால் ஆர்டர் வராமல் கூட இருக்கலாம் கேஸ். ஸோ அதனால் வாங்க. ஸோ இது கீழேயே காட்டுது பாருங்கள் ஹோட்டல் நேமு, ஸ்ரீ பாலாஜி பவன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டேரெக்ஷன் கொடுத்து நம்ம போவோம். அங்கே போனீங்கன்னா ஹோட்டல் பக்கத்தில் தான் மேக்ஸிமம் ஆர்டர் வர வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி கூட கமெண்ட்ஸ் அதை கேட்டுக்காரு, ப்ரோ ஆர்டர் ஃப்ளோ வந்து ஒஸ்ட்டாக இருக்குது ப்ரோ அப்படின்ட்டு. ஆமாம் கைஸ், நம்ம சென்னையில் ஓட்டுறங்கிட்டே இப்போ நம்ம ஜோனில் ஓட்டானா இங்கே விசாரிச்சேன், அவங்கள தான் சொல்கிறாங்க. இல்லை இப்போ வந்து சர்ஜை வந்து 10 ரூபா மாற்றிட்டு இருக்காங்க. இதோருக்கு பாருங்கள் ஸ்ரீ பாலாஜி பவன், அங்கே தான் இருக்கோம். ஒன்றும் ஆர்டர் வரல கைஸ். இல்லை அடிச்சான அப்பாயின்மெண்ட் ஆர்டரு சூப்பர் 66 ரூபா ஆர்டரு. ஓகே, மறுபடியும் ஆவடிக்கிட்டே போகுது. ஓகே, இந்த ஆர்டர் வந்து கொஞ்சம் பெரிய ஆர்டர் இல்லை கைஸ், அதெல்லாம் 1.5 ட்ரிப்பாக கவுண்ட் ஆகும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதில் தான் கைஸ் இன்சென்டிவ் லாஸ்ட்டில் ஒரு ட்விஸ்ட் ஆகி போச்சு. என்ன ட்விஸ்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி நீங்களே பாருங்கள். இங்கே படுத்து எடிட் பண்ணிட்டு தான் கைத்து லைட்டாக சுளுக்கு பிடிச்சிக்கிச்சுப்பா. ஆப்பா 85 ரூபா ஆர்டர் ஒன்று போட்டாங்க. சூப்பர். அதுவும் நம்ம ஆவடிக்கிட்ட இருக்கோமா, ஸோ இங்கே பிக்கப் போட்டு கரெக்டாக நம்ம பூந்தமல்லிக்கிட்ட ஒரு பிக்கப் ட்ராப் போட்டிருக்காங்க. அப்புறம் அங்கேருந்து ஒரு பிக்கப் போட்டு நம்ம வீட்டுக்கிட்டே ஒரு ட்ராப் போட்டாங்க. அதுக்கப்புறம் 3 மணி அந்த டைமில் ஆஃப் பண்ணிட்டு அதாவது வீட்டுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஃபோனுக்கு கொஞ்சம் சார்ஜ்லாம் ஃபில் பண்ணிட்டு அப்புறம் பவர் பேக்கெல்லாம் சார்ஜ் போட்டு மறுபடியும் 6 மணிக்கு போய் ஃப்ரெஷ்ஷாக ஓட்டியிருப்போம். அதுக்கப்புறம் விடிகாலம் எத்தனை மணி இருக்கும் ஓட்டணும்னு சொல்லி நீங்களே பாருங்க. ஸோ கரெக்டாக 6:05 அந்த டைம்லாம் ஆன் பண்ணி வச்சு இன்னும் அந்த ஆர்டருமே போடல கைஸ். பார்த்தீங்களா கைஸ், 313 ரூபா தான் சம்பாரிச்சோம் மதியானம்லாம் ஓட்டணும் இல்லையா அவ்வளோ. அது வந்து டிசம்பர் 31. ஆக்சுவலாக இப்போ நான் வீடியோ பேசிகிட்டு வந்து ஜனவரி 1. ஜனவரி 1 அந்த டைம் நான் ஓட்டினேன் இல்லையா, 1000 ரூபா கிட்ட சம்பாதிச்சிட்டேன் கைஸ். அந்த விலாக்லாம் நீங்கள் நாளைக்கு பாருங்கள். டிசம்பர் 31 ஆர்டர் ஒஸ்ட்டாக தான் இருந்துச்சு, ஒன்றும் பரவாயில்ல. ஸோ நான் நைட்டு 1 போய் ஓட்ட போகிறேன். அது முன்னாடி இந்த விலாக்லாம் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு போகலான்னு இருக்கேன். ஒட்ட மாதிரி வெயிட்டாக டயர்டாக இருக்குது, இந்த கழுத்து வர சுடுக்கு பிடிச்சிக்கிச்சு கைஸ். பட் இருந்தாலும் வீடியோ போட்டே ஆனது அப்படின்ட்டுக்காக எடிட் பண்ணிட்டு இருக்கேன். சொன்னேன் அந்த ஆர்டரும் போல். ஆனால் இப்போ வந்து கரெக்டாக 65 ரூபா சரிச்சு போட்டிருக்காங்க கைஸ். ஸோ இந்த டைமில் நம்ம வெளியிலேயே வந்துட்டோம் கைஸ், இன்னும் ஆர்டரும் வரல. கரெக்டாக 6:05 தான் நான் ஆன் பண்ணிட்டோம், 1/2 ஹவர் ஆச்சு நம்ம ஆன் பண்ணி, இன்னும் ஆர்டரே வரல கைஸ். இன்றைக்கி வாங்க விடிய நம்ம ஓட்டலாம், சின்சியராக ஓட்டலாம் கைஸ். எங்கெங்கே போனால் ஆர்டர் வருன்றதை எங்கள் மைண்டில் ஓரளவுக்கு தெரியும். வாங்க 1 லேக் சேலஞ்ச் அப்போ எவ்வளோ சின்சியராக ஓட்டணுமோ அதை விட ஒரு படி நீங்கள் மேலே சின்சியராகவே நல்லா ஓட்டலாம். அதே டைமில் சேஃப்டியும் முக்கியம். எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா சொல்லி அனுப்புகிறாரு, சேஃபாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நைட் டைமில் இந்த ட்ரிங்கிங்லாம் பண்ணிக்கிட்டு சின்ன மாதிரிலாம் வருவாங்கப்பா பசங்க அப்படின்லாமா சொன்னார். ஸோ நம்ம கரெக்டாக இருப்போம் கைஸ். நம்மக்கிட்ட எதனா யாருன்னா பண்ண நான் வம்பு எடுத்தாங்கன்னா நம்ம திருப்பி டபுளாக பண்ணி விட்ருவோம். நம்ம ஏசு நான் அந்த மாதிரி ஒரு கண்ணத்தை அறிஞ்சால் மறு கணத்தெல்லாம் காட்ட மாட்டேன். அது ஒரு படத்தையோட டைலாக் இருக்கும் பாருங்கள், ஏசு நான் அதே மாதிரி ஒரு கணத்தை அறிஞ்சால் மறு கணத்தை காட்டணும்னு நினச்சியா, ஓங்கன கை இருக்காதிடு அப்படின்ற மாதிரி யாருன்னா வம்புக்கு வேணா திருப்பி பண்ணி விட்லாம் கைஸ். வாங்க. ஸோ அதனால் அது கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்துக்கணும்னு சொன்னாங்க. பட் பெரியவங்க பேச்சு கேட்டுருந்தோம். அதே மாதிரி ஏனிங்ஸாக நம்ம கவனமாக ஓட்டணும் கைஸ். ஆர்டர் வரலையே என்ன பண்ணலாம். சரி கைஸ் வாங்க நம்ம போரூர் அந்த வல்சர் அந்த சைடில் போகலாம். திடீர்னு நல்லா கொண்டு வருவாங்க, திடீர்னு வந்து ஃபுல்லாக குறைச்சிடுவாங்க. திடீர்னு வந்து பழசாக ஓட்டுறவங்களாம் ஏனிங்ஸ் கம் பண்ணுறாங்க, புதுசாக வரவங்களாம் நல்லா ஆர்டர் கொடுப்பாங்க. இது காலகாலமாக ஸ்விக்கி பண்ணுறது தான். எல்லாருக்கும் ஈக்குவலாக வச்சு எல்லாருக்குமே நல்லா ஏனிங்ஸ் தரணும் கைஸ். ஸோ 1 கிலோமீட்டருக்கு 10 ரூபா இல்லை 15 ரூபா அவ்வளோதான். அது கரெக்டாக அதுவே கொடுத்துட்டே இருக்கணும். ஏப்பா ஆர்டர் போட்டாங்கப்பா, பிக்கப்பு சூப்பர். 120 ரூபா ஆர்டர் கைஸ், 120 ரூபா ஆர்டர் போட்டாங்க. எம்சி ஓகே, போகிற வழி தான் கைஸ் பிக்கப்பு. ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஒரு 5 நிமிஷம் கிட்ட வெயிட் பண்ணோம் கைஸ். 5 நிமிஷம் வெயிட் பண்ணும்போது நம்ம சேனலில் இப்போ ஒரு ப்ரோவை மீட் பண்ணோம். ரொம்ப சந்தோஷம். உதய் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோவை. அந்த அண்ணா ஜொமேட்டோ ஓட்டிகிட்ருக்காராங்க கைஸ். ஸோ அந்த அண்ணா 6 ஹவர் எவ்வளோ 10 ரூபா 500 ரூபாவில் சம்பாதிச்சிருக்காரு கைஸ் ஜொமேட்டோ ஓட்டிருக்காங்க. இப்போ உங்களுக்கு எப்படி ஆர்டர்லாம் எனக்கு நல்லா வருதான்ற சொல்லுங்கள். ஸ்விக்கியை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலில் பார்க்குறவங்களே கமெண்ட்ஸில் போட்டிருக்காங்க என்ன அப்படின்னா, ப்ரோ 1 ஹவராக வெயிட் ஆர்டர் பார்த்துருக்கேன், ஒரு ஆர்டருமே வரல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டைம் தான் வேஸ்ட் அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஸ்விக்கியில். ஆக்சுவலாக அவங்க எந்த ஜோனுன்னு தெரில. பட் சென்னையிலே வந்து இந்த மாதிரி தான் கைஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 4 மணி 6 ஹவர் கழிச்சு தான் ஒரு ஆர்டரே போட்டிருக்காங்க. சென்னையிலே இந்த நிலவனா இப்போ மற்ற இடங்கள்லாம் யோசிச்சு பாருங்க.
உறவுகளே பிளிங்கெட் ஓட்டி போகணுன்னு சொல்லி நினச்சிருக்கேன். நம்ம சேனலில் போக நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. சூன் கண்டிப்பாக ஓட்டி போகிறேன் கைஸ் பிளிங்கெட். ஓகே கைஸ், இந்த ஆர்டர் அப்படி கொடுக்க போயிட்டே இருக்கோம். இந்த டைமில் நான் அப்படியே நிறைய விஷயம்லாம் யோசிச்சுட்டே வந்துட்டுருக்கேன். ஸோ நம்ம சேனலில் இது வரைக்கும் நான் நிறைய விஷயங்கள் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நம்ம செஞ்சு காட்டுறோம், பண்ணி காட்டுறோம் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் என்னென்னன்றதை நான் ஃபுல்லாக யோசிச்சுட்டே இருந்தேன். ஸோ இதனால் சில விஷயங்களை காப்பாற்ற முடியாமல் போச்சு, இதனால் மிஸ்டேக் ஆச்சு, அதெல்லாம் யோசிச்சுட்டே இருக்கேன். ஸோ அதை திருத்திக்கிறதுக்கு ப்ளஸ் நம்ம நிறைய வாக்குலாம் கொடுத்துருக்கோம்ல, நம்ம வந்து சொல்லிட்டு செய்யாமல் கூட இருக்கலாம் கைஸ். ஆனால் நம்ம சொன்ன விஷயம்லாம் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டினியூவாக செஞ்சு காட்டணும். ஃப்யூச்சரில் கேட்பாங்க, ப்ரோ நீங்கள் சொல்கிறதெல்லாம் எப்படி செஞ்சு காட்டுறீங்க அப்படின்ட்டு. அப்போ நம்ம சொல்லுவோம், ஏன்னா நான் நிறைய வாட்டி சொல்லி என்னால் செய்ய முடியாமல் போயிருக்கு, அதில் கற்றுக்கிட்ட பாடங்கள் தான் நான் இப்போ சொன்னதெல்லாம் செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் கைஸ். தோல்வி தான் வெற்றிக்கு முதல் படி. அதாவது தோற்று ஓகே இதெல்லாம் பண்ணால் தான் தோல்வி அடையுது, இதை நம்ம பண்ணாமல் தான் வெற்றி தான் அப்படின்னு சொல்லி நம்ம அதுக்கப்புறம் வெற்றி அடைந்து நல்லது தான் கைஸ். அதுவும் இல்லாமல் நம்ம எப்பவுமே தோற்றுட்டு ஜெயிக்கலாம் கைஸ், ஆனால் ஜெயிச்சுட்டு நம்ம தோக்கக்கூடாது. ஸோ அதுதான் மேட்ரு. உறவுகளே இங்கே பாருங்கள், இந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஆடலும் போடல் நிகழ்ச்சி நடக்குது. பார்க்கறதுக்கே ஜல்லியாக இருக்கு. ஸோ போன வருஷமும் இந்த மாதிரி நடந்துச்சு ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் போகும்போது. நம்ம வீடியோஸில் கூட சொல்லியிருப்போம். என்ன சொல்லியிருப்போம் தெரியுமா? இருங்க, நான் ஃபஸ்ட்டு டெலிவரி கம்ப்ளீட் கொடுத்துட்டு போகும்போது அந்த விஷயம்லாம் ஷேர் பண்ணுறேன். விஜய் சார் பாட்டு தான் ஓடுது, துப்பாக்கி பாட்டு. அந்த சாங் தான் கேஸ் ஓடுது. அப்புறம் போன வருஷம் நம்ம ஒரு வாக்கு கொடுத்துருப்போம். என்ன வாக்கு தெரியுமா? ஸோ இன்னும் 10 வருஷங்களில் இதே மாதிரி அப்பார்ட்மெண்ட்டுகளில் நம்ம பாட்டும் வரும் அப்படின்னு சொல்லி. அந்த கீழே ஒரு நிறைய பேர் பாசிட்டிவாக சொன்னாங்க. ஒரு அண்ணா வந்து கமெண்ட் போட்டுருங்க, என்னடா ஓவரா பேச நீ பெரிய ஹீரோவா பார்த்து 10 வருஷம் கழிச்சு அப்படின்னு கேட்குறாரு. நடக்கிறதான்ப்பா நம்ம பேசுவோம், செஞ்சு காட்டுவோம். மை சக்ஸஸ் இஸ் நாட் இமீடியட்லி பட் டெஃபினெட்லி. நம்ம சொல்கிறது இந்த டைமுக்குள்ளே செஞ்சு காட்டுறோன்னு சொல்கிறோம். அந்த டைம் வேணால் மிஸ் ஆகலாம், ஆனால் நம்ம சொல்கிறது ஒரு நாள் செஞ்சு காட்டியே தீருவோம். அதே மாதிரி நீங்களும் ஆசை வைங்க, அச்சீவ் பண்ணி காட்டுங்க. கொஞ்சம் தாமதமாகலாம், ஆனால் நீங்கள் எல்லாருமே ஜெயிப்பீங்க நான் சொல்கிறேன். இன்னும் 9 வருஷம் நம்ம பாட்டு இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்லாம் தெரிக்கும். வந்து 5 நிமிஷம் வெயிட் பண்ண இல்லையா? ஸோ ₹1 கிடச்சிருக்கு கேஸ். ஸோ போனஸ் வந்து ₹65. அதாவது சரிச்சு. ஓகே, சரிச்சு தான் போனஸ் கேஸ். ட்ரிப்பு வந்து 1.5 கிலோமீட்டர்ஸாக ட்ரிப்பு வந்து ஆட் ஆகிருக்கு. இந்த மாதிரி 2 ஆர்டர் பார்த்துட்டோம் அப்படின்னா 3 ஆர்டரே கணக்காயிடும். ஓகே, கீழே பயங்கரமான சாங்ஸ்லாம் ஓட்டிகிட்டு இருக்கு கேஸ். எனக்கு எப்பவுமே இந்த ஆளுங்களை நிறைய பேர் பார்த்துட்டு ஸோ அந்த மாதிரி சினிமா பாட்டெலாம் போட்டால் நமக்கு ஒரு மாதிரி ஜாலியாகிடும். தண்ணியே மெய் மருந்து ஒரு மாதிரி பயங்கர என்ஜாய்மெண்ட் ஆகிடும். ஓகே, ஹெல்மெட் என்ன ப்ரோ கையில் காணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹெல்மெட் வந்து கீழே செக்யூரிட்டி நடை கொடுத்து விட்டு வந்திருக்கேன். ஓகே, இப்போ நம்ம 13 மாடி நம்ம நடந்து தான் கைஸ் போட்டுட்ருக்கோம். வாங்க எல்லாரும் நடந்தே போவோம். எனக்கு எப்பவுமே இந்த அப்பார்ட்மெண்ட் பெரிய அப்பார்ட்மெண்ட் இல்லை, 13 மாடி 14 மாடி 20 மாடிலாம் சில அப்பார்ட்மெண்ட்லாம் இருக்கு இல்லையா, அது மேலேருந்து வியூ பார்க்கணும்னு சொல்லி ரொம்ப நாள் ஆசை கைஸ் எனக்கு. ஒரு நாள் அப்போ டெலிவரி பண்ணும்போது ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்தோம். பட் ஒரு நாள் கம்ப்ளீட்டாக அந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் போய்ட்டு பார்க்கணுன்னு சொல்லி ஆசை. பட் பார்க்கலாம். உறவுகளே கீழே செம்ம ஸ்பாட்டு. கொஞ்சம் வெக்கம் வளர அவ வந்தா தேடியே திட்டு பல்லு ஓரத்தில் உச்சி கொட்டு நேரத்தில் பத்தியா உச்சா கட்டம் தொட்டா மல்ல ரஞ்சிதமே. மறுபடியும் ₹102 ஆர்டர் போட்டிருக்காங்க கைஸ். இப்போ 2 இந்த டைமில் அந்த ஆர்டர் வந்து ஃபுட் ரெடி ஆகிட்டு வாங்கிட்டு போய்ட்டுருவோம் கைஸ். ஓகே கைஸ், அப்புறம் உங்களுக்கு கரண்டாக இப்போ ஸ்விக்கியில் என்ன டவுட் இருந்தால் கண்டிப்பாக கீழே கமெண்ட் சொல்லுங்கள். அது நெக்ஸ்ட் வீடியோஸ் நான் சால்வ் பண்ணுறேன். அப்புறம் வந்து இன்ஸ்டாவில் நம்ம ஓப்பனாகவே ஒரு விஷயம் தான் சொல்லியிருந்தோம். நம்மளுக்கு தமிழ் சினிமாவில் பெரிய நடிகனாகனு சொல்லி ஆசை, ஆக்டர் ஆகணும்னு ஆசை, டான்ஸர் ஆகணும்னு ஆசை, ரிலிக்ஸிஸ்டாகவும் ஆகணும்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் பிஸ்னஸ் மேன் ஆகணும், இந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தோம். இது எல்லாத்தையுமே நம்ம செஞ்சு காட்டுறோம். ஆக்டரு கண்டிப்பாக ஆகிடுவேன், அப்புறம் டேரக்டரு டெஃபினட்டாக ஆகிடுவேன். நான் ரிலிக்ஸிஸ்டில் கூட எழுதி ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். எனக்கு ஒரு பாட்டு பாடி காட்டுமா, நான் எழுதின பாட்டு என்னை விட்டு உயிர் போனாலும் அப்படின்னு ஒரு சாங் இருக்குல்ல, லவ் டுடேல லவ் ஃபெயிலியர் சாங் மாதிரி. நான் வந்து அதை பாசிட்டிவாக எழுதினேன் கைஸ். காலேஜ் படிக்கும் போது தான் எழுதினேன், ரிலீஸ் எழுதி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பாடி காட்டுறேன் பாருங்க. எனக்கு ஒரு தேவதையே பார்த்த நொடி சாச்சிட்டியே, காதல் ஒரு பாடமடி, உன்னை ஒரு நாள் படிப்பேனடி. எனக்குன்னு ஒரு தேவதையே பார்த்த நொடி சாச்சிட்டியே, காதல் ஒரு பாடமடி, உன்னை ஒரு நாள் படிப்பேனடி. உன்னை பார்த்த நேரம் அது கடவுளை பார்த்த நேரமே, கடவுளை பார்க்கும் போதும் அடி நீயே காட்சி தந்தாயே, காலை எழுந்த போதும் அடி நீயே வந்தாயடி, இரவு தூங்கும் நேரம் போதும் அழகாய் சென்றாயடி. ஓ எனக்குன்னு ஒரு தேவதையே பார்த்த நொடி சாச்சிட்டியே, காதல் ஒரு பாடமடி, உன்னை ஒரு நாள் படிப்பேனடி. தூங்கும் நேரம்
நான் திரும்ப திரும்ப உன்னை நினைத்தேன், கனவிலும் நினைவிலும் நான் திரும்ப திரும்ப உன்னை ரசித்தேன். உன்னை பார்த்த போதெல்லாம் தனியாய் சிரித்திருந்தேன், அந்த சிரிப்பை நீயும் பார்த்தவுடன் வானில் சென்றேனே. அடியேனோ உன்னை பார்த்தவுடன் உலகை மறந்தேனே. என் காதலை நீயும் புரிந்தாலே உலகை வெல்வேனே. ஓ எனக்குன்னு ஒரு தேவதையே, பார்த்த நொடி சாச்சிட்டியே. காதல் ஒரு பாடமடி, உன்னை ஒரு நாள் படிப்பேனடி. ஒருவர்களே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க புரியுது. யாரா பைத்தியக்கார மாதிரி இதெல்லாம் பாடிட்டு இருக்காங்க நினைக்கிறீங்க. சில பேர் நினைக்கலாம் நம்ம உண்மையான நேசிக்கிறோம்னு நினைக்க மாட்டாங்க. பட் சாரி, இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பாட மாட்டேன். சும்மா ஆசை கைஸ். இந்த மாதிரி தான் வீடியோ ஃபுல்லாக அப்படியே பேசிட்டு ஜாலியாக பண்ணிட்டே போகிறேன். எல்லாத்தையும் கட் பண்ணி தூக்கிடும் இந்த மாதிரி இருக்குதுலாம். இதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் பண்ண கட் பண்ணி தூக்கிடுறேன் கைஸ். சரி, அதுக்கப்புறம் பாருங்கள், பயங்கரமான இன்னிங்ஸ்லாம் போட்டாங்க பாருங்கள். பட் வெற்றியோ தோல்வியோ நம்ம ஒரு முதல் முயற்சி இதை பண்ணோம் கைஸ். நம்மளால் முடிஞ்சது ஃபுல்லாக அந்த டியூனை மட்டும் எடுத்துகிட்டு இதை ஃபுல்லாக நம்ம நல்லா பெஸ்ட்டாக எழுதுகிற மாதிரி ஃபுல்லாக எழுதி முடிச்சுட்டு நம்ம சும்மா பாடிப்பான்னு சொல்லி காலேஜ் படிக்கும் போதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருப்பேன். இது முதல் முயற்சி. ஸோ இதுக்கப்புறம் நம்ம பாட்டு எழுதும் போது இதோட நம்ம பெட்டராக எழுதுவோம். ஒருவர்களே டைம் என்ன கரெக்டாக 9 ஷார்ப்பாக. இது வரைக்கும் நம்ம எவ்வளோ சம்பாதிச்சோன்னு சொல்லி நம்ம வாங்க காட்டுறேன். டைம் கரெக்டாக 9 ஆகிடுச்சு. ஸோ இது வரைக்கும் 738 ரூபா தாங்க சம்பாதிச்சிருக்கோம். 6 ஹவர் 42 நிமிஷம் லாகின் வந்திருக்கோம். 10 ஆர்டர் பார்த்த மாதிரி கணக்கு வந்திருக்கு. எல்லாமே லாங் ஆர்டர் தான் போட்டாங்க, கிட்ட எதுவுமே ஆர்டர் வரல. நம்ம இப்போ ஒரு லாங்கில் இருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது ஆப்போசிட்லேயே. ஸோ பாங்க ஆர்டர் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேனலில் பார்க்குற ப்ரோ இப்போ மீட் பண்ணோம். அவர் வந்த நல்ல நேரமா இல்லையான்னு தெரில, ஒரு ஆர்டர் போட்டாங்க. அவர் யாருன்னு உங்களுக்கு காட்டுமா? ஸோ அது ப்ரோ தான். ஒரு சின்ன சந்தோஷமான விஷயம் என்னன்னா, நம்மளை பார்த்து தான் ஆந்திராவிலேருந்து வந்து இங்கே ஓட்டுறாராம். அது இல்லாமல் நம்ம வச்சிருக்க மாதிரியே பைக் வாங்கியிருக்காரு. ப்ரோ நம்ம வீடியோஸ் என்ன குறை இருக்கா? உங்களுக்கு பைக் எப்படி ப்ரோ அடிக்கடி ஆஃப் ஆகுதா? கரெக்டாக இருக்கா உங்களுக்கு? ஓ அப்படிங்களா? எப்போ ப்ரோ நீங்கள் வாங்கினீங்க பைக்கு? வீடியோ பார்த்து அது மாதிரி வண்டி வாங்கினாலே ஒரு வருஷமா ஃபீல் பண்ணுறேன். நான் கிடைக்கல, போயிட்டு எடுத்து வந்தேன். அப்படிங்களா? ட்ரெயினில் எடுத்து உங்களுக்கு செட் ஆகிடுச்சா ப்ரோ இந்த பைக்கு? ஓகே ப்ரோ. பார்த்து நீ வீடியோ பார்த்து மாதிரி அது பார்த்து தான் அதை பார்த்து தான் வாங்கினீங்களா? சரி ப்ரோ, வேறு எதனா சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? நான் நல்லா வீடியோஸ். தேங்க்யூ ப்ரோ. ஸ்மார்ட்டாக இருக்கீங்க. ஸ்மார்ட்டாக உண்மையா ப்ரோ, நல்லா இருக்கு உங்கள் ஃபேஸ். உங்கள் பேர் என்ன? வெங்கட்டா. ஆந்திராவிலேருந்து இங்கே வந்து ஓட்டுறீங்களா? உங்களுக்கு எப்படி ப்ரோ கட்டுப்படி ஆகுதா? ப்ரோ வந்து சொமோட்டோ ஓட்டிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸ்விக்கி ட்ரை பண்ணி பார்த்தீங்களா? ட்ரை பண்ணேன், அந்த அளவுக்கு இல்லையா? ஒவ்வொருத்தங்களோட ஒரு பிடிக்கும் கைஸ். எனக்கு வந்து அந்த டைமில் ஓட்டும்போது ஜொமோட்டோ அதை செட் ஆகல. நானே 16 ஹவருக்கு மேலே ஓட்டியிருப்பேன். ஏனிக்ஸும் சேனலில் போட்டிருப்பேன். அந்த வீடியோ போன லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இன்றைக்கும் நம்ம 2-3 பேர் மீட் பண்ணால் அவங்களும் ஜொமோட்டோ தான் நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னாங்க. இப்போ கரெக்டாக ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே ப்ரோ. சரி, ஒரு நான் ப்ரோ கிட்ட பேசிட்டே இருக்கேன். இன்னொரு ஆர்டர் போட்டாங்க, இங்கே தான் இந்த ஹோட்டல் தான் போட்டிருக்காங்க. ப்ரோ போகும்போது ஒன்று சொல்லிட்டு போனார், ப்ரோ பாட்டுலாம் பாடுறீங்க நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னார்வா. எனக்கு அது சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ணா ஓகே பாய்ண்ணா. அந்த அண்ணா வந்து ஒரு அங்கிள், நம்ம அப்பா வயசு இருப்பார். ஸோ அந்த அண்ணா நல்லா பேசுகிறார், பார்க்க தம்பி மாதிரி இருக்கீங்க. கேட்டு இருக்கடா கொலைக்காதீங்கடா, டே திருடம் கிடையாடா நான். ஸோ என்ன ஆச்சுன்னா ஒரு ஹாப்பினஸான மொமெண்ட்ஸு கேஸ். அவங்க வந்து சாப்பிட்றீங்களா அப்படின்லாம் கேட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஒரு கறி தான் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் அவங்க விறகுலாம் பற்ற வச்சு அவங்களே செய்ய போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த இடமே பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு கைஸ். 161 கைஸ். அதெல்லாம் 160 இருந்துச்சு, அதாவது ஒரு 100 ரூபா, அப்புறம் 3 60 20 ரூபா 20 ரூபா. ஆனால் 160 தான் அப்படின்னு பலரை வச்சுக்கோங்க. சரி, இன்னும் 20 ரூபா எக்ஸ்ட்ரா தந்தார் கைஸ். இதுக்கப்புறம் இப்போ நல்லதே நடக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னார் கைஸ். அது வந்து நான் கடவுளே சொன்னதான் நினச்சிக்கிறேன். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் 2026. எல்லார் வாழ்க்கையுமே பிரகாசமாகட்டும், என் வாழ்க்கையும் பிரகாசமாகட்டும். நிறைய லேர்னிங்ஸ் கிடச்சிது 2025. எல்லாம் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். மொத்தமாக ஆர்டரே வர மாட்டேங்குது உறவுகளே. அங்கே பாருங்கள், சர்ச்சே பிரகாசமாக இருக்குது. பா பயங்கர பாசிட்டிவாக இருக்குப்பா. 12:30 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ அந்த டைம் வரைக்குமே ஒரு 16 ஆர்டர் தான் நம்மளுக்கு போட்டிருந்தாங்க. அவ்வளோ ஆர்டர் தான் கொடுத்தாங்க. நானும் ஹோட்டலில் பார்க்கலாம் போகிறேன், அங்கங்கே சுற்றி பார்க்குறேன். அவங்க போகணுன்னு நினச்சி தான் போகிறாங்க. ஆனால் போடுற ஆர்டர்லாம் பெரிய ஆர்டராக போடுறாங்க. சர்ஜும் கொஞ்சம் நல்லா போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 1:30 அந்த டைமில் வந்து பயங்கர மழை பெய்ய ஆரம்பிச்சிது. விடவே இல்லை, பேஞ்சிக்கிட்டே இருக்குது. அது செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் மாதம் மழை காலத்தில் பெய்யல, அதை விட ஒரு படி மேலே பெஞ்சிங்களும் சொல்லலாம். சம மழை. சென்னையில் ஓட்டாங்கன்னு தெரிஞ்சிருக்கோம். ரெயின் கோட் மட்டும் இல்லை. உறவுகளே சரியான மழை. உறவுகளே ஃபுல்லாக நினைச்சிட்டேன்.
ரெயின் கோட் போட்டுருந்தா உள்ளே ஃபுல்லாக அடிச்சு போச்சு கைஸ். அந்த அளவுக்கு பயங்கரமான மழை பெய்யுது. அதுக்கப்புறம் 2:34 அந்த டைமில் நம்ம ஆஃப் பண்ணிட்டோம். அதனால வந்து டெய்லி இன்சென்டிவ் 26 ஆர்டர் பார்த்தோம் அப்படின்னா 415 ரூபா இன்சென்டிவ். சரி அதுவாச்சும் முடிச்சுட்டு போகலாம் நம்ம கெஸ்டிங் அப்படின்னு சொல்லி அதுவாச்சும் முடிக்கலாம்னு சொல்லி 26 ஆர்டர் பயங்கரமான மலையில் கூட நம்ம பார்த்துருப்போம். இங்கே போட்டிருக்கு பாருங்க, சைடில் சீர்தாடு போகிறோம் பாருங்க, 21 ட்ரிப்ஸ் கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் 20 ஆர்டர் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி காட்டுது கைஸ். கைஸ் பாருங்க, அதாவது அடுத்த நாள் ஜான்வரி 1 மார்னிங் 11 மணிக்கு ஆன் பண்ணலாம்னு சொல்லி ஆன் பண்ணியிருப்பேன்ல. ஸோ அப்போ வந்து 11:30 மணி வரைக்குமே ஆர்டர் போடல. அப்போ பாருங்கள் அங்கே மேலே போட்டிருக்கு பாருங்கள், டெலிவர்டு ஆர்டர் 20 ஆர்டர் தான் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கோன்னு சொல்லி போட்டிருக்கு. ஆனால் ட்ரிப்ஸில் என்ன போட்டிருக்கு, நம்ம வந்து 26 ட்ரிப்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இது என்ன கைஸ், ஸ்கேம் பண்ணிட்டாங்க நம்மளை. 415 ரூபா தானே இன்சென்டிவ் வரணும் 26 ஆர்டர் போட்டிருந்தா. அதுதான் நம்மளுக்கு இன்சென்டிவ் அவ்வளோ தான் போட்டுருந்தாங்க. ஆனால் வந்து 20 ஆர்டர் தான் கம்ப்ளீட் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி காட்டுது. ட்ரிப்ஸு வேறு ஆர்டர் வேறையா, ரெண்டும் ஒன்று தானே அப்படி தான் நான் நினச்சிட்டு இருக்கேன். நம்மளுக்கு வெறும் 220 ரூபா தான் கைஸ் இன்சென்டிவ் வந்திருக்கு. இது என்ன இது விஷயம்னு தெரில. ஸ்விக்கி டிக்கெட் ரைஸ் பண்ணிக்கிறேன். அப்போ நம்ம சேனலை பார்க்க ரெகுலராக பார்க்கணும், உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். இது ஸ்விக்கி ஸ்கேம் பண்ணுறாங்களா என்ன அப்படின்றது எனக்கு கவலையாக இருந்துச்சு கைஸ். ஏன்னா அவ்வளோ மழையில் 26 ஆர்டர் பார்த்துட்டு தான் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ மழையில நம்ம ஓட்டிருப்போம். சரி ஓகே, உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். அடுத்த நாள் டிக்கெட் ரைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து வருதா இல்லையான்னு சொல்லி பார்க்கலாம். அப்போ இன்சென்டிவ் வந்து 220 ரூபா இன்சென்டிவ்ல அது சேர்த்தோம் அப்படின்னா ஸோ 1866 ரூபா நம்ம சம்பாதிச்சிருக்கோம் கைஸ். ஓகே கைஸ், நம்ம டோட்டலாக 152 கிலோமீட்டர் ஓட்டிருக்கோம் கைஸ். அதாவது பெட்ரோல் வந்து 250 ரூபா மைனஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1616 ரூபா நம்மளுக்கு கிடச்சிருக்கு கைஸ். டோட்டல் நம்ம எத்தனை ஹவர் லாகின்ல இருந்திருக்கோம்னா 12 ஹவர் 16 நிமிஷம் நம்ம லாகின்ல இருந்திருக்கோம் கைஸ். இது ஒர்த்தா இல்லைன்றது நீங்களே சொல்லுங்கள். அடுத்த நாள் பாருங்கள், நான் மார்னிங் ஓட்டிட்டு வந்துட்டேன். ஸோ நல்லா எடிட்ஸ் வந்துச்சு. ஸோ ஈவினிங் இதுக்கப்புறம் தான் ஓட்டவே போகிறேன். எடிட் பண்ணி முடிச்சுட்டு அப்லோட் பண்ணி தான் கைஸ் போனோம். சரி ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா நிறைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பை.